இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 22 அதிகாரம் 33 வசனம். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரத்தில் ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம் யோர்தானுக்கு இந்த பக்கமே சுதந்திரம் வாங்கிட்டாங்க. மீதி 9 கோத்திரம் தான் கானான் தேசத்தில் குடியிருந்தார். இப்போ மோசேனுடைய கட்டளையின்படி தேசம் சுதந்திரமாய் பங்கிடப்படுகிற வரைக்கும் இந்த 2 கோத்திரமும் அவங்களுக்கு யுத்தத்தில் பக்கபலமாக இருந்து உதவி செய்தார்கள். இப்போ ஜோசுவா அவங்களை ஆசீர்வதித்து நீங்கள் உங்கள் சுதந்திரத்துக்கு போகலாம் அப்படின்னு அனுப்பிவிட்டார். இப்போ பாருங்க, இவங்க திரும்பி போனவங்க ஒரு அடையாளமாக ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த 9 கோத்திரத்துக்கு ஒரு செய்தி வருது, கர்த்தருடைய பலிபீடத்தை தவிர வேற ஒரு பலிபீடத்தை அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சோரம் போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால ஆகான் ஒருத்தன் தப்பு செஞ்சது நிமித்தம் இஸ்ரவேல் மேல ஒரு பெரிய கோபம் வந்துச்சு. பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொன்ன ஒரு தப்பான ஆலோசனையை கேட்டு இஸ்ரவேல் நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் சரியாகாம இருக்கு. அப்ப இவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அதனால நமக்கு ஆண்டுடைய கோபாக்கின வந்துடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் எல்லாம் யுத்தம் பண்ணணும்னு ரெடி ஆயிட்டான். அப்போ ஆசாரியன் தலைமையில் கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக ஒரு 10 பேர் போய் சரி என்ன காரியம் நடக்குன்னு விசாரிப்புன்னு போனால் அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு ஓகே நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், ஆனால் எங்களுடைய தலைமுறைகள் பின் நாட்களில் வளர்ந்து அவங்க பெரியவங்க ஆகும்போது இந்த பக்கம் இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஓர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கு எங்களுக்கு என்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அவங்க சொல்லிடக்கூடாது. ஆகவே அதற்கு அடையாளமாக தான் இதை ஒரு சாட்சியாக நிறுத்தினமே தவிர தவறான பலி செலுத்துவதற்கு அல்ல, அந்நிய தெய்வத்திற்கு ஆராதனை செய்வதற்கான பலிபீடம் இது அல்ல அப்படின்னு எடுத்து சொன்னதுனால அந்த செய்தியை கேட்ட உடனே அது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. யுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிற பேச்சை விட்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. அப்போ பாருங்களேன், திடீர்னு ஒரு செய்தியை கேட்ட உடனே தவறாய் புரிந்து கொள்றதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தம் தவறாய் செயல்படுறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு. அப்ப இப்படிலாம் டக்குன்னு ஒரு செய்தியை கேட்ட உடனே தவறான புரிந்து கொள்ளுதலுக்கோ தவறான செயல்களுக்கோ இடம் கொடுக்காம நல்ல நிதானமா ஆட்களை அனுப்பி என்ன காரியம் சொல்லி விசாரித்தது போல விசாரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இதுதான். அவசரப்பட்டு எந்த முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்க. ஒருத்தர் செய்கிற காரியத்தை உடனே தப்பா ஜட்ஜ் பண்ணிடாது. நிதானித்து அது என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, எதற்காக நடந்திருக்கு, அதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசம் விசாரிக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு காரியம் பாருங்க, இப்போ சுதந்திரம் பங்கிடப்பட்டு விட்டது, காரியம் முடிஞ்சிட்டு நீங்க யோர்தானுக்கு அந்த பக்கம் இருங்க, நாங்க யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்குன்னு அவங்க போகாம பின்வரும் தலைமுறைகளை கருத்தில் கொண்டு எதிர்கால தரிசனத்தோடு ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க பாருங்க. நாளைக்கு இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை விட்டு இஸ்ரவேல் வம்சத்தை விட்டு நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க பிரிச்சிடக்கூடாது, தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு அடையாளம் தேவைன்னு சொல்லி ஒரு எதிர்கால திட்டத்தோடு செயல்பட்டது போல இன்னைக்கு நாமும் எதிர்கால தரிசனத்தோடு நம்முடைய தலைமுறைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் கர்த்தருடைய சந்ததிகளாக இருப்பதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த அநேக காரியங்களை அவர்கள் மறந்து போகாதபடிக்கு அதுக்கு அடையாளமான சில சாட்சிகளை நம்ம ஏற்படுத்தும் போது நம்முடைய பின்வரும் தலைமுறைகளும் இணைந்திருப்பதற்கு அறிந்து கொள்வதற்குலாம் நிறைய வாய்ப்பு. இதெல்லாம் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார், இன்னைக்கு ஒரு நன்மை நடக்குது, அதை இன்னைக்கே மறந்துட்டு அப்படி போயிடாதீங்க. அதை எழுதி வைங்க, அதை குறிச்சு வைங்க, அதுக்கு ஒரு அடையாளம் வைங்க. பின்னாடி அது என்ன அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் செஞ்ச நன்மையை நீங்க சொல்லும்போது அது தலைமுறைகளுக்கு சாட்சியா இருக்கும், அறிந்து கொள்வதற்கு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரலோக தேவனை தீர விசாரித்து பொறுமையோடு காரியங்களை நடப்பிக்க உதவி செய்யும். எதிர்கால தரிசனத்தோடு காரியங்களை செய்ய திட்டமிட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.